ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, கும்பகோணம் மறை மாவட்டத்தின் புதிய ஆயர் மேதகு ஜீவானந்தம் அமலநாதன் அவர்களின் தலைமையில் புதிய முதன்மை குரு பேரருள் திரு புளோமின்தாஸ் அவர்களின் உடன் உழைப்பில் இந்த அலங்கார அன்னையினுடைய மறைமாவட்ட பேராலயத்தின் பங்கு தந்தையாக இருக்கக்கூடிய அருள் தந்தை காஸ்மன் ஆரோக்கியராஜ் அவர்களின் வழி நடத்துதலில் அவர்களோடு உதவி தந்தையர்களாக பணியாற்றுகின்ற எட்மன், புரூஸ் மற்றும் பல அருள் தந்தையர்களுடைய கூட்டு உழைப்பில் புதிய பொலிவோடு பயணித்து கொண்டிருக்கிற இந்த மறைமாவட்ட பேராலய பங்கில் பங்கு மக்களாகிய உங்கள் அனைவரோடும் இணைந்து இந்த விழா நவநாள் திருப்பலியை நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்புக்காக இறைவனுக்கும் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஒரு ஆசிரமம், அங்கே குரு தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்டார், இரவு எப்பொழுது முடிகிறது, பகல் எப்பொழுது விடுகிறது? இரவு முடிந்து விடியல் தொடங்கிவிட்டது என்பதை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்? இதுதான் கேள்வி. சீடர்கள் பதில் கூறினார்கள். ஒருவர் கூறினார், அங்கே தொலைவில் இருக்கின்ற தெருவில் இருக்கின்ற அந்த வீடு என்னுடையதா அல்லது எனக்கு பக்கத்து வீட்டுக்காரருடையதா என்பதை நான் அறிந்து கொள்ள முடிந்தால், அதை அடையாளம் கண்டு கொண்டால் இரவு முடிகிறது, பகல் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம் என்று சொன்னார். இன்னொரு சீடர் சொன்னார், வயல்வெளியில் நின்று கொண்டிருக்கிற அந்த கால்நடை என்னுடையதா அல்லது பக்கத்து வீட்டுக்காரருடையதா என்று என்னால் கூற முடிந்தால் இரவு முடிந்து விட்டது, விடியல் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம் என்று சொன்னார். இன்னொரு சீடர் சொன்னார், அங்கே அருகில் இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற மலரினுடைய நிறம் சிவப்பா, மஞ்சளா அல்லது வேறு எதுவுமா என்று சரியாக சொல்ல முடிந்தால் இரவு முடிகிறது, பகல் தொடங்கிவிட்டது என்று பொருள் என்று சொன்னார். அந்த குரு சத்தம் போட தொடங்கிவிட்டார். என்ன பேசுகிறீர்கள்? வேறுபடுத்தித்தான் உங்களுக்கு பேச தெரியுமா? முரண்பாட்டை மட்டும்தான் உங்களால் கண்டுபிடித்து அதை சொல்ல முடியுமா? ஒற்றுமையை வைத்து ஒரு உண்மையை உங்களால் சொல்ல முடியாதா என்று கேட்டுவிட்டு, உனக்கு எதிரே நிற்கின்ற மனிதன் உன்னுடைய சகோதரன் என்றும், உனக்கு அருகில் இருக்கின்ற ஒரு பெண் உனக்கு சகோதரி என்றும் நீ எப்பொழுது அறிந்து கொள்ள முடிகிறதோ அப்பொழுதுதான் இரவு முடிகிறது, பகல் தொடங்குகிறது, விடியல் வந்துவிட்டது என்று பொருள் என்று கூறினார். அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரர்களே, வேறுபாடுகளை மட்டுமே பார்க்கின்ற உலகமாக இன்றைக்கு இது மாறிவிட்டது. ஒற்றுமையை பார்க்கின்ற பண்பு குறைந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த பின்னணியில் தான் நாம் இன்று சிந்திக்க முனைகிறோம். இணைந்து பயணிப்பது எப்படி? அந்த இணைந்த பயணத்தில் பல் சமய உரையாடல் எப்படி மனம் வீசுகிறது, பரிமளிக்கிறது என்பதை நாம் சிந்திக்க முனைகின்றோம். இணைந்த பயணம் என்பது இந்த காலத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் பெரிதும் வலியுறுத்தப்படுகிற ஒரு கருத்தாக்கம். திரு அவையின் இணைந்த பயணம் சினடல் சர்ச் என்பதுதான் உலக ஆயர் மாமன்றத்தினுடைய மையப்பொருளாக, கருப்பொருளாக வைக்கப்பட்டு அது தொடர்ந்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. விரைவில் இந்த அக்டோபர் மாதத்திலே ஒரு முக்கியமான ஆவணம் வெளியிடப்பட இருக்கின்றது. திரு அவை எப்படி இணைந்து பயணிக்க வேண்டும் என்று. அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே,
நம்முடைய பங்கு திருவிழாவை சீரும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பங்கு திருவிழா என்பது நம்முடைய நம்பிக்கையின் கொண்டாட்டம், கிறிஸ்தவ நம்பிக்கையின் கொண்டாட்டம். நம்முடைய நம்பிக்கையின் ஒரு பகுதி தந்தையாகிய இறைவனின் பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். இந்த உலக மாந்தர் அனைவரும் இருக்கின்றார்கள். எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த உயர்ந்த சிந்தனை நம்முடைய நம்பிக்கையின் ஆழத்தில் இருக்கிறது என்பதை நாம் சொல்ல முடியும். அந்த வகையில் பங்கு திருவிழா என்பது ஒரு இணைந்த பயணத்திற்கான குறியீடாக இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக நாம் சொல்லலாம். பங்கு திருவிழா, பாதுகாவலியின் திருவிழா, தேர் திருவிழா இணைந்த பயணத்தின் ஒரு குறியீடு. ஊர் கூடி தேர் இழுப்பது என்றுதான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள். ஊர் கூடி தேர் இழுக்க வேண்டும். ஊர் கூடி தேர் இழுத்தால் அந்த திருவிழா சிறப்பு, அந்த திருவிழா வெற்றி, அந்த திருவிழா பெரும் மகிழ்ச்சி. ஒரு ஊரில் ஊர் கூடி இழுக்கக்கூடிய அளவுக்கு அந்த தேர் திருவிழா நடந்து விட்டது என்று சொன்னால் அந்த ஊர் ஆரோக்கியமாக இருக்கிறது, அந்த சமூகம் ஆரோக்கியமாக இருக்கிறது, மக்கள் நல்ல உறவோடு இருக்கிறார்கள் என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியும். திருவிழாவில் ஏதாவது கோளாறு என்று சொன்னால் அந்த ஊரில் கோளாறு இருக்கிறது, அந்த மக்கள் மனங்களில் கோளாறு இருக்கிறது என்று நம்மால் சொல்லிவிட முடியும். நம்முடைய பங்கில் பங்கு திருவிழா, தேர் திருவிழா நடைபெறுகிறது. இணைந்த பயணமாக நம்முடைய திருவிழா நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்று நிச்சயமாக நான் நம்புகின்றேன். எந்த அளவுக்கு இணைந்து இருக்கிறோம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் தான் அளவிட்டு சொல்ல வேண்டும். செல்போனில் டவர் இல்லை என்று சொல்லுவார்கள். டவர் இருக்கு, டவர்னுடைய சிக்னல் குறைந்து இருக்கிறது, கூடி இருக்கிறது, ஒரு கோடு தான் இருக்கிறது, 2 கோடு இருக்கிறது, 3 கோடு இருக்கிறது, சிக்னல் முழுமையாக இருக்கிறது, 4 கோடும் இருக்கிறது என்று சொன்னால் இணைப்பு சரியாக இருக்கிறது, தொடர்பு அருமையாக இருக்கிறது, எல்லாம் தெளிவாக இருக்கிறது, வேலை வேகமாக நடக்கிறது, அங்கே கம்யூனிகேஷன் அருமையாக போய்கொண்டு இருக்கிறது. நம்முடைய இணைப்பு என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது, எத்தனை சதவிகிதம் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் அளந்து பாருங்கள். அதை ஒரு வீட்டு பாடமாகவே நீங்கள் சிந்தித்து பார்க்க உங்களை அழைக்கின்றேன். எந்தெந்த இடங்களில் நாம் இணைய வேண்டும் என்றால், எங்கெங்கெல்லாம் வேறுபாடு இருக்கிறதோ அந்த இடங்களில் அந்த வேறுபாடுகளை கடந்து நாம் எப்படி ஒன்றித்து வருகிறோம், கூடி வருகிறோம். எந்தெந்த இடங்களில் எந்தெந்த தளங்களில் வேறுபாடுகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது? பொதுநிலையினர், திருநிலையினர். நம்முடைய பங்கில் பொதுநிலையினர் இருக்கிறீர்கள், திருநிலையினரும் இருக்கிறோம். பங்கு தந்தையினுடைய தலைமையில் துணை தந்தையர்கள், இன்னும் மற்ற அருள் பணியாளர்கள் எல்லாம். பெண்களும் ஆண்களும் இணைந்து பயணிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். பாமரரும் படித்தவரும் இணைந்து பயணிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். வறியவரும் செல்வந்தர்களும், வசதி இல்லாதவர்களும் வசதி வாய்ப்போடு வாழ்கிறவர்களும் இணைந்து பயணிப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். இன்னும் வேறு யார் இருக்கிறார்கள்? என்ன வேறுபாடுகள் இருக்கிறது? கத்தோலிக்கர்கள் என்று நாம் எப்பொழுதுமே நம்மை பற்றி, நம்முடைய நம்பிக்கையை பற்றி, நம்முடைய வழிபாட்டை பற்றி, நம்முடைய திருவிழாவை பற்றி, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் வேறு திரு அவைகளும் கும்பகோணத்தில் இருக்கின்றன, தமிழகத்தில் இருக்கின்றன, இந்தியாவிலும் உலகிலும் இருக்கின்றன என்பதை எத்தனை முறை நாம் சிந்தித்து பார்க்கிறோம்? நம்மை பொறுத்தவரை நமக்கு அருகிலேயே தென்னிந்திய திரு அவையினர் இருக்கிறார்கள், லுத்தரன் திரு அவையினர் இருக்கிறார்கள், இன்னும் பிரிந்த சபையினர் சிறிதும் பெரிதுமாக பலர் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நாம் நினைத்து பார்க்கிறோமா? அவர்களோடு இணைந்த பயணத்தை நாம் எப்பொழுது சிந்திக்க போகிறோம்? அது மட்டுமல்ல, அவர்களையும் சேர்த்தால் கூட கிறிஸ்தவ மக்கள் என்பது ஒரு பகுதி தான். எத்தனை சதவிகிதம்? இந்தியாவில் 2.3% என்று சொல்லுகிறார். மீதி இருப்பவர்கள் எல்லாம் யார்? பெரும்பான்மையான பேர் இந்து சகோதரர்கள், இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள். அவர்களும் இந்த நாட்டில் தான் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்வு என்பது நாம் மட்டும் தனியாக வாழ்வதல்ல, அவர்களையெல்லாம் சார்ந்துதான் நாம் இருக்கிறோம். நாம் அவர்களை சார்ந்து இருக்கிறோம், அவர்கள் நம்மை சார்ந்து இருக்கிறார்கள். மதங்களை கடந்து ஒருவரை சார்ந்துதானே வாழ முடியும். வேறு எப்படி வாழ முடியும்?
தனித்து வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லையே. அப்போ அவர்களை நாம் எப்படி நினைத்து பார்க்கிறோம்? இந்த இணைந்த பயணம் என்பது, திருத்தந்தை பிரான்சிஸ் முன்வைக்கிற இணைந்த பயணம் என்பது, சினடல் சர்ச் என்பது திருச்சபைக்கு உள்ளேயே குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுகின்ற பயணம் அல்ல. அது திருச்சபைக்கு வெளியே இருக்கின்றவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அனைவரோடும் தொடர்பு கொள்வது. இஸ்லாமியர்களோடு, இந்துக்களோடு, சீக்கியர்களோடு, பௌத்தர்களோடு, கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்களோடு, பகுத்தறிவுவாதிகளோடு, மானிடர் யாவரோடும் நாம் தொடர்புகளை ஏற்படுத்தி பாலங்களை அமைத்து அவர்களோடு இணைந்து பயணிக்கின்ற ஒரு நிலையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் திருத்தந்தையினுடைய முன்வைப்பு. பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, அது மட்டுமல்ல, மானிடர் மட்டுமல்ல, மானிடரை கடந்து கடவுளுடைய படைப்பில் தாவரங்கள், விலங்குகள், நீர்வாழ் உயிரினங்கள், நுண்ணுயிர்கள் என்று உயிரற்ற படைப்புகள் என்று இயற்கை மிக விரிந்தது, பறந்தது. இந்த பூமி நம் அனைவருக்கும் பொதுவான வீடு என்று திருத்தந்தை கூறுகிறார். பொதுவான வீடு மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் பொதுவான வீடு என்று சொன்னால், இந்த வீட்டை நாம் சுத்தமாக வைத்திருப்பது, அதை பராமரிப்பது, அழகுபடுத்துவது, பேணி காப்பது, அடுத்த தலைமுறைக்கு மிகச்சிறந்த முறையிலே அதை கடத்துவது, அதை கொடுப்பது என்ற ஒரு கடமையை, பொறுப்பை நாம் கொண்டிருக்கிறோம். எனவே இயற்கையோடு இணைந்த பயணம். பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, உலக ஆயர் மாமன்றத்தினுடைய ஒரு ஆவணம், ஆயர்கள் மாமன்றத்தின் 15வது பொது பேரவை முதல் அமர்வு அக்டோபர் 2023 நடந்ததனுடைய தொகுப்பு அறிக்கையில் இந்த பிற சமயங்களோடு நம்முடைய தொடர்பு எத்தகைய அளவில் தேவைப்படுகிறது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற குறிப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இணைந்த பயணத்தில் எல்லாரோடும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற கருத்தில் இன்று நாம் சிந்திப்பது, பிற சமயத்தவரோடு நம்முடைய உறவு எப்படி மனம் வீசுகிறது, தொடர்பு எப்படி இருக்கிறது, உரையாடல் எப்படி, எந்த அளவில் இருக்கிறது என்பதுதான். இந்த உரையாடலுடைய தேவையை இந்த ஆவணம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், அதை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றேன். அனைத்து இனம், மொழி, மக்கள் மற்றும் தேசங்களினின்று ஒரு திரு அவை, a church out of all the nations, races, languages என்ற தலைப்பின் கீழ் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரிவு சியில், திரு அவைகள் அதிகமாக பல பண்பாட்டு பல்சமய சூழமைவுகளில் வாழ்கின்றன. சமூகத்தை உருவாக்கும் பல்வேறு குழுக்களிடையே கிறிஸ்தவர்கள் ஈடுபட்டு செயல்படுவதற்கு ஏதுவாக சமயங்களிடையேயும் பண்பாடுகளிடையேயும் உரையாடலை உருவாக்குவதற்கான வழிகளை கண்டறிய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழமைவுகளில் திரு அவை தன் பணி வாழ்வை மேற்கொள்வதற்கு உடனிருப்பும் பணிவிடையும் பாலங்கள் அமைத்து பரஸ்பர புரிதலை வளர்த்து உடன் பயணித்து செவிமடுத்து கற்றுக்கொள்வதை நாடக்கூடிய நற்செய்தி பணி தேவைப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு கருத்து வைக்கப்பட்டிருப்பது, திரு அவை எல்லா மக்களிடையேயும் ஒருமைப்பாட்டை உருவாக்கும் பணியின் பகுதியாக இருக்கக்கூடிய பல்சமய உரையாடலின் தேவையை போதிக்கிறது. பல்சமய உரையாடல் செயல்படுத்தப்படுவதை ஊக்குவிக்கிறது. வன்முறை மற்றும் துண்டாடுதலின் உலகில் மனிதகுல ஒற்றுமைக்கும் அதன் பொது தோற்றம், பொது நிறைவு ஆகியவற்றுக்கும் சமூக நீதி, அமைதி, ஒப்புரவு மற்றும் நமது பொது வீட்டின் மீதான அக்கறை ஆகியவற்றை நோக்கிய ஒரு ஒருங்கிணைந்த பரஸ்பர ஒன்றிப்பின் சாட்சியம் இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது. இன்னொரு முக்கியமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தூய ஆவியார் ஒவ்வொரு சமயத்தின் வழியாகவும், நம்பிக்கை வழியாகவும், ஒவ்வொரு சமயத்தினருடைய நம்பிக்கை வழியாகவும், பண்பாட்டின் வழியாகவும், ஒவ்வொரு பண்பாட்டின் பல்வேறு பண்பாடுகளின் வழியாகவும் பேச முடியும் என்பதை திரு அவை அறிந்துள்ளது. வழக்கமாக நம்முடைய கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறோம்? தூய ஆவியானவர் நமக்குத்தான் பேசுவார், நம்மிடம் மட்டும்தான் பேசுவார், நம் வழியாகத்தான் பேசுவார் என்ற கருத்து பலரிடம் இருக்கிறது. அல்ல, தூய ஆவியார் நம்முடைய சமயத்தின் வழியாகவும் பேசுவார், பிற சமயங்களின் வழியாகவும் பேசுவார்.
பிற பண்பாடுகளின் வழியாகவும் பேசுவார். அவர் யார் வழியாக பேசுவார், எப்படி பேசுவார், எப்போது பேசுவார் என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது. காற்று வீசுவதை போல எல்லைகள் கடந்து, வரம்புகள் கடந்து அவர் எங்கும் எப்பவும் எதிலும் பேசக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய பேச்சு, அவருடைய குரல் எங்கெல்லாம் ஒலிக்கிறது என்பதை நாம் இதய கதவுகளை திறந்து, இதய செவிகளை திறந்து கேட்க வேண்டும். அதை புரிந்து கொள்வதற்கு முனைய வேண்டும். அப்பொழுதுதான் தூய ஆவியானவருடைய செயல்பாட்டை நாம் கண்டுபிடிக்க முடியும், அவரோடு இணைந்து செயல்படவும் முடியும். அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த இணைந்த பயணம், பல்சமய உரையாடல் என்பது எந்த அளவுக்கு தேவை என்பது, ஏதோ இன்றைக்கு நாட்டில் வன்முறை வந்து விட்டது, வெறுப்பு பேச்சு அதிகமாகிவிட்டது, எனவே பல சமயங்கள் எல்லாம் ஒன்றாக கூடி உறவை வளர்த்து கொள்ள வேண்டும், நமக்குள்ளே சண்டை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும், எனவே இது காலத்தின் கட்டாயம் என்ற அளவில் பல்சமய உரையாடலை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. இவ்வளவு வன்முறையும் வெறுப்பு பேச்சும் இல்லாமல் இருக்கும் பொழுதே, சாதாரணமாக இருக்கின்ற பொழுதே, கடவுளுடைய படைப்பில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையை நாம் புரிந்து கொண்டு பல்சமய உரையாடலை எல்லா காலத்திலும் எல்லா சூழலிலும் நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். கடவுளுடைய படைப்பில் மனிதர்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே பல மதங்கள் கட்டாயம் இருக்கும், பல மதங்கள் இருக்கும், பல மொழிகள் இருக்கும், பல பண்பாடுகள் சிறக்கும், பல வகையான மக்கள் இந்த உலகிலே இருப்போம். அப்படி இருக்கக்கூடிய பன்முகத்தன்மை நிறைந்த இந்த இறைவனுடைய படைப்பில், நாட்டின் சூழலில், குறிப்பாக இந்தியாவில் சொல்ல வேண்டியதே இல்லை, பன்முகத்தன்மைக்கு பஞ்சமே இல்லை. இந்த சூழலை மனதில் வைத்துக்கொண்டு நாம் பல்சமய உரையாடலில் எல்லா காலத்திலும் எல்லா சூழலிலும் முன்னெடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம் முக்கியமாக பதிவு செய்ய வேண்டும். இரண்டாம் வத்திக்கான் சங்கம் 1965 நிறைவுற்ற பொழுதே 16 முக்கியமான ஏடுகளில் ஒரு அருமையான ஏடாக, ஒரு புரட்சிகரமான முற்போக்கு ஏடாக வெளிவந்தது நோஸ்ட்ரா ஏத்தாத்தே என்கின்ற பிற சமயங்களோடு திரு அவைக்கு உள்ள ஒற்றுமை உறவு என்கின்ற ஏடாகும். நோஸ்ட்ரா ஏத்தாத்தே என்று அது சொல்லப்படுகிறது. அது கிறிஸ்தவமல்லா சமயங்களோடு திரு அவைக்குள்ள உறவு. இதில் என்ன நாம் நினைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஏடு இருப்பதே பலருக்கு தெரியாது. அந்த தலைப்பு தெரிந்தாலும் கூட அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வாசித்திருக்கிறோமா என்று எனக்கு தெரியாது. அந்த வகையில் அருள் பணியாளர்களாகிய நாங்களே அதை முழுமையாக வாசிப்பதில்லை, மக்களுக்கும் அதை எடுத்து சொல்லுவதில்லை, மக்களும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் நாம் என்னுடைய வீடு, என்னுடைய மதம், என்னுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவம், என்னுடைய வழிபாடு, என்னுடைய கோவில், என்னுடைய திருவிழா என்று முடங்கி விட்டோமோ என்கின்ற ஒரு எண்ணம் வருகிறது. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த ஏட்டில் பல்சமய உரையாடல் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உங்களோடு சேர்ந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். ஒரு முறையாவது இந்த வார்த்தையை உங்கள் காதில் நீங்கள் கேட்டுவிட்டு வீட்டுக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் இது குறித்து சிந்திப்பதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்து சமயம் பற்றி அந்த ஏட்டில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, புத்த சமயம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்லாம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, யூத மதம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்து மதத்தை பற்றியும் இஸ்லாமை பற்றியும் அந்த ஏட்டில் சொல்லப்பட்டிருக்கின்ற பகுதியை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகின்றேன். இந்து சமயத்திலே அந்த ஏட்டில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதை அப்படியே மொழியாக்கம் செய்து உங்களுக்கு தருகிறேன். இந்து சமயத்திலே மக்கள் கடவுளின் மறைபொருளை ஆய்கின்றனர். அதனை அவர்கள் வற்றா வளமுடைய புராணங்களாலும் ஆழ்ந்த மெய்யியல் ஆராய்ச்சிகளாலும் எடுத்துரைக்கின்றனர். தவ வாழ்க்கை, ஆழ்ந்த தியானம், அன்போடும் நம்பிக்கையோடும் கடவுளை நாடுதல் போன்ற வழிகளை பயன்படுத்தி மனித நிலை சார்ந்த துயரங்களிலிருந்து விடுதலை தேடுகின்றனர். இந்து சமயத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை இரண்டாம் வத்திக்கான் சங்கம்
பதிவு செய்கிறது, ஏற்றுக்கொள்ளுகிறது, பாராட்டுகிறது. புத்த சமயத்தை பற்றி உள்ளதை நான் இங்கே வாசிக்க விரும்பவில்லை, நேரம் கருதி. அடுத்து இஸ்லாம் பற்றி வாழ்பவரும் தாமாக இருப்பவரும் இரக்கமும் வல்லமையும் மிக்கவரும் விண்ணையும் மண்ணையும் படைத்தவரும் மக்களிடத்தில் பேசியவருமான ஒரே கடவுளை தொழுகின்ற இஸ்லாமிய மக்களுக்கு திரு அவை சிறந்த மதிப்பு அளிக்கிறது. சிறந்த மதிப்பு அளிக்கிறது. இஸ்லாமிய சமயம் தன்னைத்தானே ஆபிரகாமுடன் விருப்போடு இணைத்துக் கொள்கிறது. அவர் கடவுளுக்கு அடிபணிந்தது போல இஸ்லாமியர்களும் கடவுளது மறைவான திட்டங்களுக்கு முழு உள்ளத்தோடு அணிபணிந்திட முயற்சி எடுக்கிறார்கள். இயேசுவை அவர்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அவரை ஓர் இறைவாக்கினராக ஏற்று வணக்கம் செலுத்துகிறார்கள். ஆபிரகாமை அவர்கள் இப்ராஹிம் என்று சொல்லுவார்கள், இயேசுவை ஈசா நபி என்று சொல்லுவார்கள். அது உங்களுக்கு தெரிந்திருக்கும், குர்ஆனிலே அப்படித்தான் இருக்கிறது. தொடர்ந்து அவருடைய கன்னித்தாயாகிய மரியாவையும் பெருமைப்படுத்துகிறார்கள். மரியாவை மிரியம் என்று சொல்லுவார்கள். சில வேளைகளிலே அவர்கள் பக்தியோடு அவரிடம் வேண்டவும் செய்கிறார்கள். இன்னும் உயிர்ப்பிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் கடவுள் அவர்களுக்குரிய பயனை அளிக்கும் தீர்ப்பு நாளை இஸ்லாமியர் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஒழுக்க வாழ்வை மதிப்பதோடு சிறப்பாக இறைவேண்டல், ஈகை, நோன்பு ஆகியவற்றின் வழியாக கடவுளை வழிபடுகிறார்கள். இஸ்லாம் பற்றி இறுதியாக ஒரு வார்த்தை. காலப்போக்கிலே கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே பற்பல கருத்து வேறுபாடுகளும் பகைமைகளும் ஏற்பட்டது உண்மையே. இருப்பினும் கடந்தவற்றை மறந்து இருதரத்தாரும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக நேர்மையுடன் ஈடுபடவும் எல்லா மனிதருடையவும் நன்மைக்காக சமூக நீதி, ஒழுக்க நலன்கள், அமைதி, சுதந்திரம் ஆகியவற்றை பேணி காத்து மேம்படுத்துவதில் ஒத்துழைக்கவும் திருச்சங்கம் எல்லாருக்கும் வேண்டுகோள் விடுக்கிறது. இஸ்லாம் பற்றி இப்படி சொல்லிவிட்டு அந்த இந்து சமயம், புத்த சமயம் இதையெல்லாம் சொல்லுகிற பொழுது கடைசியாக திரு அவை அந்த இடத்திலே வைத்திருக்கிற வார்த்தை என்ன என்று சொன்னால், இச்சமயங்களிலே, இதை நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும், இச்சமயங்களிலே காண கிடக்கின்ற உண்மையானதும் தூயதுமான எதையுமே கத்தோலிக்க திரு அவை வெறுத்து ஒதுக்கவில்லை. அதாவது அதை ஏற்றுக்கொள்ளுகிறது. தன்னுடைய கொள்கைகளிலிருந்தும் போதனைகளிலிருந்தும் பலவற்றில் மாறுபடினும் எல்லா மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையின் ஒளிச்சுடரை மீண்டும் மீண்டும் பிரதிபலிக்கின்ற செயல்முறை பாணிகள், வாழ்க்கை முறைகள், நெறிகள், கோட்பாடுகள் ஆகியவற்றை கத்தோலிக்க திரு அவை உண்மையாகவே மதித்து போற்றுகின்றது. திருச்சபையில் மட்டும்தான் உண்மை இருக்கிறது, கத்தோலிக்கத்திற்கு வெளியே உண்மை இல்லை, மீட்பு இல்லை என்று நினைத்த காலம் ஒன்று உண்டு. இரண்டாம் வத்திக்கான் சங்கம் அதையெல்லாம் மாற்றி இந்த ஒரு புதிய வெளிச்சத்தை இந்த உலகிலே கொண்டு வந்தது என்பதை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். உண்மையிலே வழியும் உண்மையும் வாழ்வும் நானே ஆன கிறிஸ்துவைத்தான் அது அறிவிக்கின்றது. இடையராது அறிவிக்கவும் வேண்டும். ஏனெனில் அவரிடத்தில்தான் மக்கள் சமய வாழ்வின் முழுமையை காண்கின்றனர். அவரிடத்தில்தான் கடவுள் யாவற்றையும் தம்மோடு மீண்டும் ஒப்புரவாக்கினார் என்று சொல்லுகிற திருச்சங்கம். எனவே கத்தோலிக்க திரு அவை தன் மக்களுக்கு அறிவுறுத்துவது என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் தம் நம்பிக்கைக்கும் வாழ்விற்கும் சான்று பகரும் வேளையில் கிறிஸ்தவமல்லா சமயங்களை பின்பற்றுபவர்களோடும் முன்மதியுடனும் அன்புடனும் உரையாடல் நிகழ்த்த வேண்டும். டயலாக். அவ்வாறே அவர்களோடு ஒத்துழைக்க வேண்டும். உரையாடல் என்று சொன்னால் சும்மா பேசிக்கொண்டிருப்பது மட்டுமல்ல, அவர்களோடு ஒத்துழைத்து இணைந்து செயல்பட வேண்டும் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம். மேலும் கிறிஸ்தவமல்லா சமயங்களை பின்பற்றுபவர்களிடத்தில் காணப்படுகின்ற அருள்நெறி மற்றும் அறநெறி சார்ந்த நலன்களையும் சமூக பண்பாட்டு விழுமியங்களையும் ஏற்றுக்கொண்டு அவற்றை பேணி வளர்ச்சியுறச் செய்ய வேண்டும். பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, இது குறித்து நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம்.
திருச்சியில் புனித ஜான் பால் உரையாடல் மன்றத்தினுடைய இயக்குனராக நான் பணியாற்றுகின்றேன். கடந்த ஓராண்டாக இந்த பணியில் நான் இருக்கிறேன். இது எனக்கு 2வது ஆண்டு. அந்த ஓராண்டில் நாங்கள் செய்த ஒரு சிலவற்றை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்து பிறப்பு விழா, பக்ரீத் பெருவிழா, தீபாவளி, இந்த சமய விழாக்களை, பொங்கல் விழா, நம்முடைய தமிழர் பண்பாட்டு விழா, இந்த 4 விழாக்களையும் மிக ஆடம்பரமாக எல்லா சமயத்தவரையும் இணைத்து இஸ்லாமியரோடும் இந்து சமய பெரியோர்களோடும் ஆதீனங்களோடும் இமாம்களோடும் அந்த சமயங்களை சார்ந்த மக்களோடும் இணைந்து நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடினோம். பிற சமயத்தவருடைய விழாக்களில் பங்கெடுப்பது என்பது அவர்களுக்கு நாம் காட்டுகின்ற ஒரு அன்பு, தோழமை, மதிப்பு, மரியாதை, உறவு. அவர்களோடு சேர்ந்து விருந்துண்பது என்பது உறவில் நாம் அவர்களோடு இருக்கிறோம் என்பதற்கான ஒரு அடையாளம். அதன் பிறகு சில கூட்டங்கள் நடத்தி இஸ்லாம் பற்றிய ஒரு அறிமுகம், மகாத்மா காந்தியின் சமய நல்லிணக்கம் என்பது போன்ற தலைப்புகளிலே இந்த சமய நல்லிணக்கம், நல்லுறவு, பல்சமய உரையாடல் என்பதை நாம் எப்படி எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது குறித்து சிந்திப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கினோம். பள்ளிவாசலுக்கு சென்று அவர்கள் தொழுகின்ற முறையை நாங்கள் ஆய்வு செய்து அதை அறிந்து கொண்டோம். இந்து சமய ஆலயத்திற்கு சென்று அங்கு என்ன நடக்கிறது என்பதை பார்வையிட்டோம். சமீபத்தில் நான் பணியாற்றுகின்ற கல்லுக்குழி பங்கில் நடைபெற்ற திருவிழாவின் பொழுது தேர் பவனியை தொடங்கி வைப்பதற்காக இஸ்லாமிய பெரியோர்களையும் இந்து சமய பெரியோர்களையும் அழைத்து தேர் பவனியை அவர்கள் தொடங்கி வைத்து நம்முடைய மகிழ்ச்சியில் அவர்களும் பங்கெடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு அந்த சமய நல்லுறவை அங்கே வெளிப்படுத்தினோம். நம்முடைய உறவின் குறியீடாக இது போன்ற நிகழ்ச்சிகள் அமைகின்றன என்பதற்காக இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கும்பகோணம் மறை மாவட்டத்தில் நம்முடைய புதிய ஆயர், என்னுடைய வகுப்பு தோழர், அருமை நண்பர் ஜீவானந்தம் அமலநாதன் அவர்கள் இந்த பணியிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் என்பதை நான் அறிவேன், நீங்களும் அறிவீர்கள். இஸ்லாமிய நண்பர்களை எல்லாம் இங்கே அழைத்து ரம்ஜான் சமயத்திலே அவர்களுடைய நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை நடத்தி அவர்களுக்கு நம்முடைய திரு அவையின் அன்பையும் தோழமையையும் வெளிப்படுத்திய நிகழ்வுகளை நான் அறிவேன். அதுபோல இஸ்லாமிய பெரியோர்களோடு இந்து சமய பெரியோர்களோடு அவர்கள் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறார்கள். அவர்களோடு இன்னும் நெருக்கமாக நாம் உரையாட வேண்டும், உறவாட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இருப்பதை நாம் மகிழ்ச்சியோடு இங்கே பதிவு செய்கின்றோம். பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, இதிலே ஒரு சிலவற்றை முக்கியமாக உங்களுக்கு சொல்லி நான் மறையுரையை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். இது மாதிரி எல்லா சமயத்தோரோடும் நாம் நெருங்கி பழகுகின்ற பொழுது எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று தெரியாத அளவிலே இது போகலாமா, போக வேண்டாமா, இது பிரச்சனையாகிவிடுமா, அது பிரச்சனையாகிவிடுமா என்ற சந்தேகத்திலேயே இருப்பதால் பலர் அந்த அந்த விஷயத்திற்குள்ளேயே நுழையாமல் வெளியே நிற்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எந்த அளவுக்கு நாம் அவர்களோடு நெருங்கலாம் என்று சொன்னால், நம்முடைய நம்பிக்கை நம்முடைய மனதில் தெளிவாக இருக்க வேண்டும். நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவள், ஆண்டவர் இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொண்டவள், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு பெற்று திரு அவையின் போதனைகளின்படி வாழ்கின்ற ஒரு கிறிஸ்தவர் என்பதிலே நாம் தெளிவாக இருக்கின்ற பொழுது எந்த சமயத்தவரோடு நாம் நெருங்கி போனாலும் இந்த நம்பிக்கை ஆட்டம் காணாது, ஆட்டம் காணக்கூடாது. இது தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கையின் சாரம் என்ன? அன்பு, உறவு, தோழமை, சமத்துவம், சகோதரத்துவம். இந்த விழுமியங்களை நாம் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் எடுத்து செல்வதுதான் ஒரு சிறந்த கிறிஸ்தவ நம்பிக்கையாளரின் கடமை. எனவே இந்த விழுமியங்களை நாம் பிறரிடம் எடுத்து சென்று பல் சமய உரையாடலில் ஈடுபடாவிட்டால், அந்த பணியை நாம் செய்யாமல் இருந்தால் நம்முடைய பணியில் நாம் சுணங்கி இருக்கிறோம் என்று பொருள், அல்லது பணியின் பாதி பகுதியை நாம் விட்டுவிட்டோம் என்று பொருள். படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் பல் சமயத்தவருக்கு நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லவில்லையா? நற்செய்தி என்று சொன்னால் விவிலியத்தை
அப்படியே மனப்பாடம் செய்து அவர்களிடம் போய் ஒப்பிப்பது அல்ல. விவிலிய விழுமியங்களை, அன்பை, உறவை அவர்களிடம் எடுத்து சென்று அவர்களோடு வாழ்வதுதான் நற்செய்தி பணியாக இருக்கிறது என்பதை இந்த உலக ஆயர்கள் மாமன்றம் பதிவு செய்கிறது. 2ஆம் வத்திக்கான் சங்கம் பதிவு செய்கிறது. திரு அவையினுடைய போதனை வலியுறுத்துகிறது. எனவே நேரடியாக இயேசுவை போதிக்கின்ற இடங்களும் உண்டு, மறைமுகமாக இயேசுவினுடைய விழுமியங்களை எடுத்துச் செல்லக்கூடிய சூழல்களும் உண்டு. இந்த காலகட்டத்தில் 2வது இருக்கின்ற பகுதியைத்தான் நாம் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எல்லோருமே அறிவோம். 2வதாக எம்மதமும் சம்மதம் என்ற வார்த்தையை பலர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நாம் கூட சொல்லி இருப்போம். எம்மதமும் சம்மதம் என்றால் என்ன அர்த்தம்? எம்மதத்தை சார்ந்தவர்களும் என்னோடு உறவு கொள்வதற்கு சம்மதம் என்று பொருள். ஆனால் அதற்கு மாறாக இந்த மதமும் சரிதான், அந்த மதமும் சரிதான், இதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த சாமிக்கும் பூ போடுகிறேன், அந்த சாமிக்கும் பூ போடுகிறேன், இந்த தேரையும் நான் இழுக்கிறேன், அந்த தேரையும் நான் இழுக்கிறேன், இந்த வழிபாட்டையும் நான் செய்கிறேன், அந்த வழிபாட்டையும் செய்கிறேன். இந்த குழப்பம் என்பது பலரிடம் இருக்கிறது. இது இருக்கக்கூடாது. இது குழப்பமான ஒரு வேலை. பிற தெய்வங்களை நாம் வழிபடுவதில்லை, பிற தெய்வங்களின் சிலைகளுக்கு நாம் மலர் தூவுவதில்லை, தூபம் ஆராத்தி எடுப்பதில்லை, வணங்குவதில்லை. சுருக்கமாக சொன்னால் வழிபாட்டிலே நாம் பங்கேற்பதில்லை. பிறருடைய நம்பிக்கை சார்ந்த வழிபாட்டில் நாம் பங்கேற்பதில்லை. வழிபாடு தவிர மற்ற அனைத்து சமூக நல்லது கெட்டது வாழ்க்கை நிகழ்வுகள், விழாக்கள் அனைத்திலும் பங்கேற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே வழிபாட்டை விடுத்து வாழ்வின் பகுதிகள் எவ்வளவோ இருக்கின்றன, அதிலே நாம் உறவை வளர்க்க வேண்டும். இன்னொன்று, இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, நம்முடைய நாட்டில் சகிப்புத்தன்மை இருக்கிறது என்று பல பெரியவர்கள் சொல்லுவார்கள். குறிப்பாக பிற சமயங்களிடத்தில் சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ். ஆனால் நான் சொல்ல விரும்புவது, இந்த சகிப்புத்தன்மை என்பது போதாது. இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு டாலரேட். வேற என்ன வேண்டும்? we should celebrate the differences. கொண்டாட வேண்டும். இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய விருப்பு வெறுப்புகள், அவர்களுடைய மத அடையாளங்கள், இதை நாம் ரசிக்க வேண்டும். அவர்கள் குல்லா வைத்திருக்கிறார்கள், ஹிஜாப் போடுகிறார்கள், புர்கா அணிகிறார்கள், ஜிப்பா போடுகிறார்கள், தாடி வளர்க்கிறார்கள் என்று சொன்னால் ஏதோ அதை சகித்துக் கொள்வது என்பது தவறானது. அது போதாது. அதை ரசிக்க வேண்டும், அதை கொண்டாட வேண்டும், செலிப்ரேட் பண்ண வேண்டும். வேறுபாடு வேறுபாடாகத்தான் இருக்கும். அவர்கள் தாடி வைத்திருப்பார்கள், குல்லா அணிந்திருப்பார்கள், தொப்பி அணிந்திருப்பார்கள், ஹிஜாப் அணிந்திருப்பார்கள், எல்லாம் இருக்கும். அவர்களுடைய அடையாளம் என்னவோ அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாராள உள்ளம் நமக்கு வேண்டும். அதே போல இந்து சமயத்தவர் பட்டை அணிந்திருக்கிறார்கள், நாமம் அணிந்திருக்கிறார்கள், உத்ராட்ச கொட்டை அணிந்திருக்கிறார்கள், காவி உடை தரித்திருக்கிறார்கள், அல்லது அவர்களுடைய அடையாளங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் ரசிக்கிறோம், அதை கொண்டாடுகிறோம். அவரவருடைய அடையாளங்களை அவரவர் பின்பற்றட்டும், அவரவருடைய சமயங்களை அவரவர்கள் கொண்டாடட்டும். கூடி வருகின்ற பொழுது அனைத்தையும் கடந்து நாம் அனைவரும் மனிதர்கள், ஒரே கடவுளின் பிள்ளைகள், அவரால் படைக்கப்பட்டவர்கள், ஒருவர் ஒருவரை சார்ந்திருக்கிறோம். இந்த உலகமே நம்முடைய வீடு, அந்த வீட்டின் தந்தையாக ஆண்டவர் கடவுள் இருக்கின்றார். எனவே எல்லாரையும் ஒன்றிணைப்பதுதான் இந்த குடும்ப உறுப்பினர் என்ற முறையிலே நம்முடைய பிரதான கடமை என்பதை உணர்ந்து ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டமான சூழலை நாம் இருக்கின்ற பகுதியிலும், நம்முடைய அன்பியத்திலும், நம்முடைய பங்கிலும், மறைமாவட்டத்திலும், தமிழகத்திலும், நாடு முழுவதிலும், உலகெங்கும் நாம் எடுத்து சென்றோம் என்றால் அமைதி என்பது அங்கிருந்துதான் வரும். வன்முறையும் துண்டாடலும் நிறைந்த இந்த உலகில் அன்பின் தூதுவர்களாக, அன்பின் கருவிகளாக நாம் மாற வேண்டும் என்பது இந்த காலத்தில் நாம் மேலும் மேலும் உணர்கின்ற நம்முடைய அனுபவம், திரு அவையின் போதனை. எனவே இந்த அளவில் நம்முடைய திருவிழா நாளில் இந்த தலைப்பிலே சிந்தித்திருக்கின்றோம். அடுத்த கட்டங்களிலே எந்தெந்த வழியிலெல்லாம் நாம் பிற சமயத்தவரை அணுக முடியும், அவர்களோடு இணைந்து வாழ முடியும், கொண்டாட முடியும் என்பதை சிந்தித்து செயல்படுவோம். நம் எல்லாருக்கும் தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய ஆண்டவர்
நாம் எல்லாரும் ஒன்றாக இருப்பதை பார்ப்பதற்கு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய கொட்டிலை சேராத வேறு ஆடுகளும் இருக்கின்றன என்று சொன்ன நல்ல ஆயன் இயேசு இந்த கொட்டிலை சேர்ந்த ஆடுகள், வேறு கொட்டில்களை சேர்ந்த ஆடுகள் எல்லாரும் ஒரே மந்தையாக இந்த உலகம் முழுவதும் பயணிக்கின்ற ஒரு நிலையை காண்பதற்கு விரும்புகின்ற நல்ல ஆயனாக காத்து கொண்டிருக்கிறார். அந்த நல்ல ஆயனுடைய சிறந்த ஆடுகளாகவும் அந்த நல்ல தந்தையினுடைய சிறந்த பிள்ளைகளாகவும் வாழ்வோம் என்ற உணர்வை மனதில் வளர்த்து திருவிழா திருப்பலியிலே தொடர்ந்து பங்கெடுப்போம். ஆமென்.